மக்களே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சென்னை ஒன் ஆப். சென்னையில் இருக்கவங்களுக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான அப்ளிகேஷன் இது. ஒன்றும் இல்லை, நம்ம கேஷ் இல்லாமல் இதை வச்சு யூஸ் பண்ணிட்டு போகலாம். இதில் என்ன பிரச்சனை வருதுன்னா ஜேகேஐ அப்படிங்கிறது தான் தெரியுது. வேறு எல்லு சில பஸ்ஸுக்கெல்லாம் உள்ள அந்த ஃபஸ்ட் லெட்ரு வர மாட்டேங்குது. ஓகேவா? ஜேகேஐ இதை வச்சு என்ன பண்ணுறது? என்ன சொல்கிறேன்னா, எல்லுங்கிற நான் போகிற ரூட்டில் எல்லுங்கிற பஸ்ஸு உள்ள பஸ்ஸு வருது. அந்த அப்போ வந்து நம்ம கியூஆர் கோடை ஒரு தடவையும் போய் ஸ்கேன் பண்ண வேண்டியதில்லை. ஏன் வர மாட்டேங்குன்னு கேட்டாக்கா, பசங்க என்ன சொன்னாங்க, அப்டேட் அடிங்கன்னாங்க. நான் அந்த பாருங்கள் ப்ளே ஸ்டோர் போகிறேன். ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணிட்டேங்க. ட்ரை பண்ணி பார்த்தா வரல. அப்டேட் இல்லை பார்த்தீங்களா? ஓப்பன் காமிக்குதா? அப்போ அப்டேட் இல்லை. உங்களுக்கு அப்டேட் இருந்ததுன்னா முதல்ல அப்டேட் அடித்து பாருங்கள். சில பேருக்கு ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னோடய மொபைலில் ஒர்க் ஆகலை. இந்த மொபைல் இந்த மாடல் பிரச்சனையா என்னன்னு தெரில. இதுக்கப்புறம் இன்னொரு அடுத்தடுத்து 1 பை 1 பண்ணுவோம். நம்ம டார்கெட் வந்து இந்த சென்னை ஒன்றில் அந்த எல்லு எஸ்ஸு இந்த மாதிரி அட்ரஸ்லாம் ஒன்றா தான். இந்த எப்பயும் போல் ரைட் கிளிக் பண்ணி ஆப் இன்ஃபோ போய்ங்க உங்களோட அப்ளிகேஷன் மேலே ஆண்ட்ராய்டு மொபைலில். சரியா? அதில் போய்ட்டு இந்த ஸ்டோரேஜ் டீட்டெயில் போகணும் நீங்கள். அவ்வளோதான். ஸ்டோரேஜ் டீட்டெயில் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். 199 MBன்னு இருக்கா? அதை கிளிக் பண்ணி இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கிளியர் கேஷ் பண்ண போகிறோம். அப்படின்னா என்ன, இந்த டெம்பரவரியாக சேவ் பண்ணி வச்சுருக்க டேட்டாவெலாம் அழிஞ்சிரும். வேறு ஒன்றும் இல்லை. அது ஆப்பே வந்து மெயின்டைன் பண்ணும். அதை வந்து டெலிட் பண்ணிட்டோம்னா ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்குது. இது ஒரு சாய்ஸ். இப்போ முடிச்சுட்டு நான் திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து திரும்ப ஓப்பன் பண்ணி பார்த்தா, இப்போ நம்ம டிக்கெட் கொடுத்தோம்னா என்ன வரும், ஜேகேஐ தான் வருது. ஓகேங்களா? இது என்ன ஒவ்வொரு தடவையும் போய் நம்ம திரும்பவும் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. அங்கே ஸ்கேன் பண்ணுறதுக்கும் டிலே ஆகுது, உடனே கிடைக்க மாட்டேங்குது. திரும்ப கடைசியாக ஒரே ஒரு ஆப்ஷன் தாங்க. அந்த இப்போ பார்த்தது ஏற்கனவே பார்த்தா கிளியர் கேஷு. இப்போ வந்து அடுத்து வந்து நீங்கள் வந்து ஆப் இன்ஃபோ வச்சு தான் நீங்கள் போய் பார்க்க போகிறீங்க. ஓகே, ஆப் இன்ஃபோ வச்சு நான் இதை எதுக்காக என்ன ட்ரை பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த டபுள் கிளிக் பண்ணால் எதுவும் வேறு எங்கேருந்து வருது. அந்த எஸ்ஸும் கூட கீழே இருக்குது பாருங்கள். எல்லு தாங்க மெயினாக மிஸ் ஆகுது. எல்லு அப்புறம் சில லெட்ரு வரும் பாருங்கள், அதுதான் மிஸ் ஆகுது. திரும்ப ஆப் இன்ஃபோ போய்ங்க. கடைசியாக ஒரு ஆப்ஷனுங்க, ஒன்றும் இல்லை, கிளியர் ஆப் டேட்டான்னு ஒன்று இருக்கும். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க பாருங்கள். அப்போ வந்து என்ன டேட்டா வந்து புதுசாக கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இதுவும் ரீசெட் ஆகிரும். திரும்ப முதல்லேருந்து கொடுக்கணும். மறுபடியும் ஸ்டோரேஜில் போய்ட்டு அங்கே போய் கிளியர் ஆப் டேட்டா பார்த்தீங்கன்னா டெலிட்னு வருதா? டெலிட் கொடுத்த பிறகு டெலிட் ஆகிடுச்சா? அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா, நான் ப்ளே ஸ்டோர்லேருந்தே ஓப்பன் பண்ணுறேன், இல்லை நீங்கள் டேரெக்டாக இங்கேருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டீங்களா? வந்ததுன்னா இதில் போனால் தான் எல்லா டீட்டெயிலும் உங்கள்கிட்ட கேட்கும். உங்களோட ஃபோன் நம்பர் என்ன, அப்புறம் ஓடிபி வெரிஃபிகேஷன், இது எல்லா வேலையும் அது முடியும். ஓகேவா? இப்போ நம்ம என்னோடய ஃபோன் நம்பரை கொடுத்தாச்சு. இப்போ ஓடிபி வரும். ஓடிபியை போட்ட பிறகு அப்புறம் வேறு என்னென்ன டீட்டெயிலு, இந்த நோட்டிஃபிகேஷனு, இந்த கேமரா பர்மிஷன், இதெல்லாம் இந்த லொக்கேஷன் கேட்குதா? நான் வந்து யூஸ் பண்ணுறவங்க மட்டும் இருந்தால் போதும். மொதல் ஆப்ஷன் அது. சரிங்களா? கேமரா பொறுத்தவரை எனேபிளே கொடுத்துருங்க. நீங்கள் வந்து டிசேபிள் கொடுத்தீங்கன்னா என்ன ஸ்கேன் பண்ணணும்ல. நான் லாஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன், அப்படி கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸிங் ஆப்னு கொடுத்துருங்க, வந்துடும். இப்போ கிளியர் டேட்டா ஆப் டேட்டா கொடுத்துமே ஜேகேஐ தான் வந்து பார்த்தீங்களா? இதுக்கு சிம்பிள், க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணிட்டு இப்போ கிளிக் பண்ணுங்கள். இப்போ வரும் பாருங்கள், வந்துடுச்சா? எல்லு வந்துடுச்சா? வேறு என்னது? எஸ் ஆல்ரெடி இருக்குங்க. எல்லு மட்டும் தாங்க மிஸ் ஆகிருந்துருக்கு. எல்லு வந்துடுச்சு இல்லை, இப்போ முடிஞ்சதில்லை. அவ்வளோதாங்க. இந்த எல்லுக்கு தாங்க போராடிட்டுருக்கேன். ஓகேங்க, நன்றி. நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு நன்றி.